இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை குறித்து சில காரியங்களை முதலாவது குறிப்பிட்டு கொண்டிருந்தார். அதுல குறிப்பிட்ட ஒரு காரியம் உள்ளத்துல பதிஞ்சதுனால அந்த காரியத்திலிருந்து நாம் செய்திக்குள்ள போனோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. காரணம், அவர் எல்லாவற்றிலும் நிறைவுள்ள தேவன். அந்த கர்த்தரை தேடுதல் என்ற விஷயத்தை குறித்து நாம் சில விஷயங்களை சிந்திக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்பது உண்மை. ஆகையினால்தான் உலகம் முழுவதும் பல விதமான நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு வசனம் எப்படி சொல்லதில்ல, கூப்பிடுகிற காக்க குஞ்சிக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார்னு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் எல்லாரும் ஏதோ ரீதியில் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவர்கள் தேவனை கடவுளை தேடுறாங்க, நன்மை அடைகிறாங்க. ஏன்? பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் நன்றி அறியாதவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறாருன்னு ஆண்டவர் சொன்னார். சரிதானே? அவர் நன்மை செய்கிறார் என்பது உண்மை. ஆனால் ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசிகளாகிய நம்முடைய ஜெபத்தின் அடிப்படை எப்படி இருக்க வேண்டும், அந்த தேடலின் அடிப்படை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 அதன் 9 வரை உள்ள வசனத்துல வந்தோம். மத்தேயு 6, 7-9, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகள் மற்றவர்கள் அவிசுவாசிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்குங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வசனம் வேணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாரும் பல ரீதியில் அவங்க வேண்டுறாங்க, ஜெபம் பண்றாங்க, பிரார்த்தனை எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யாதிருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு வேறுபாடு இருக்கு. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா படிச்சு கொடுக்கிறார். என்ன படிச்சு கொடுக்கிறார்? முதலாவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு தொடங்கி அவருக்கு மகிமை செலுத்திட்டு ஜெபத்தினுடைய முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. முக்கியமான ஒரு விஷயம். இந்த அறிவு தெளிவு நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன் தெரியுமா? சுவிசேஷத்தின் 1ஆம் பிரசங்கத்தை மத்தேயு 4:17 சொல்லுகிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண தொடங்கினார். மத்தேயு 6:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு முக்கியம் இருக்கு. ஏன் அவர் அப்படி சொல்லணும்? நாம் வாழுகிற இந்த சூழ்நிலை பரலோக தேவனுடைய ஆளுகையில இல்ல. தேவ சித்தம் இங்க நடக்கல. தேவ ராஜ்யமா இந்த உலகத்தினுடைய செயல்பாடு இல்ல. சரிதானே? அதனால்தான் தேவ ராஜ்யத்தை தேடு. பரம்னா மேலேன்னு அர்த்தம். மேலே இருக்கிற தேவன் ஆட்சி செய்யக்கூடிய, உன்னதமான தேவன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை நீங்கள் தேட வேண்டும், நாட வேண்டும். அந்த தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊர்ல, என் சபையில, என் தேசத்துல நடக்கணும். அல்ல ஏன் இந்த உலகத்துல நடக்கும். சரிதானே? ஓகே. பரலோக பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன புரிஞ்சுங்க? பரலோக பிதாவுடைய சித்தத்தை செய்ய
நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு பிதா இருக்கிறது. சுருக்கமா சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேரை படைச்சு தேவ சித்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்ற செய்தியை ஆதியாகமம் 1:28 வாசிக்கிறோம். பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புங்க, தேவ சித்தம் செய்யுங்க, தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றுருங்க. மல்கியா 2:15 சொல்லுது, ஒருவனை படைத்தார் இன்னொருவனை ஏன் படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. அல்லேலூயா. அப்ப ஆதாம் ஏவாளும் தேவ பக்தியா இருக்கணும், தேவ சித்தம் செய்யணும். அவங்க பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கணும்னு விரும்பினா அங்க பிசாசு வர்ற, இவங்க தேவ சித்தம் செய்யல, சாத்தான் சித்தம் செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், கர்த்தர் செய்யாதன்னு சொன்னதை பிசாசு செய்யுங்கன்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தேவ சித்தம் உடஞ்சிட்டுது, தேவ மகிமை இழந்துட்டாங்க, எல்லாம் சாபமாயிற்று. ஆதியாகமம் 3:16-19 நீ இனி பெருக வேண்டாம். எப்படிங்க? நீ இனி பெருகும் போது வேதனையை ஏன்? இனி துன்பார்க்க வம்சத்தை தான் நீ பெற்றெடுப்பா. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுன்னு சொன்னா நீங்க இப்படி போயிட்டீங்க. இன்னும் உலகம் முழுவதும் நம்ம கேள்விப்படுற எல்லா துன்மார்க்கரையும் இந்த ஆதாம் ஏவாள் வம்சத்துல தான் வந்தவங்க. ஆமா, அப்படியே ஆயிடுச்சு. நல்ல வேதனைன்னு சொல்லி பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்லி அவர் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். தேவ சித்தம் நடக்கல, தேவ ராஜ்யம் அங்கே தற்காலிகமாய் முடிவுக்கு வந்து விட்டது. அதுக்கு பிறகு எல்லாம் துன்மார்க்கர் தான். அப்புறம் ஆபிரகாமின் சந்ததியை எடுத்து அவர்கள்ட்ட சொன்னார், லேவி 20:26 நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்க எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்கும்படி, என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரிச்செடுத்தேன்னு சொல்லி அவன் என்னுடைய நியமத்தின்படி நீங்க நடந்தா உங்களை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லி உபாகமம் 28:14 மற்ற ஜாதிகளை விட மேன்மையா வைப்பேன்லாம் சொன்னாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, யாத்திராகமம் 32:4 தானே விக்கிரக ஆராதனை செஞ்சிட்டாங்க, 10 முறை பரீட்சை பார்த்துட்டாங்க, வண்ணாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க, வாக்கு தத்தத்தை இழந்துட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் கானானுக்குள்ள போனாங்க, அவங்களும் விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க, எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகத்தை வச்சு கர்த்தரை எரிச்சல் விட்டினார்கள் என்று எசேக்கியேல் 8:5 நாம் படிக்கிறோம். இப்படி எல்லாம் வந்துட்டு அதுக்கு பிறகுதான் ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முன்தடவை நினைக்கவில்லைன்னு சொல்லி ஒரு புதிய வாக்குறுதியை, ஒரு புதிய திட்டத்தை போட்டு இயேசு அனுப்பி இந்த பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு முதலாவது இந்த ராஜ்யத்தை நீங்கள் தேட வேண்டும், அதற்கு உட்பட வேண்டும், இந்த பிதாவின் சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பரலோக பிதா சித்தம் செய்யாம போயிட்டான், இஸ்ரவேல் எல்லாம் செய்யாம போயிட்டாங்க. நீங்கள் அப்படி போயிடாதுங்க, நீங்க பரலோக பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்ப 2 தேவன் ஆச்சு இல்லையா? ஒன்னு யாரு? லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றான். ஓகே. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் யோவான் சொல்லுவார். யோவான் 14:30 இயேசு சொல்வார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குள்ளது ஒண்ணு எங்கிட்ட கிடையாது. யோவான் 18:36-37 இயேசு சொல்லுவார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. சரிதானே? உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. இப்ப 2 பிதா ஆச்சு. ஒன்னு பிதா இல்ல, ஒன்னு பிதா, இன்னொன்று தேவன். பிதான்னு சொன்னாலே எல்லாற்றுக்கும் மூல காரணமானவர், ஆதி மூலமானவர்ங்கிறது அர்த்தம். அவர் பிதாவாகிய தேவன். ஆமா, பிதாவாகிய தேவன் பரலோக தேவனும் பூலோகத்தின் தேவன். ஏன்னா இப்ப பிசாசனுடைய கண்ட்ரோல், ஆட்சி, சிஸ்டம் செயல்பாடு இருக்கனால இவன் தேவனாய் இங்கே செயல்படுறான். பிசாசின் ஆட்சியில் இருக்கிற உலகத்துல, பிசாசின் ஆட்சியில் இருக்கிற மக்கள் நடுவில் இருந்து, சரிதானே? சரிதானே? எபேசியர் 2:2 முற்காலத்துல உலக வழக்கத்தின்படியாக பரலோக தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத் அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து
சுவாபத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்பமா அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி? உலக வழக்கம், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ள உலகத்தின் ஆவி குடியிருக்கிறது. வானமண்டலத்து ஆவி, எபேசியர் 6:12, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கிரியை செய்யறதுனால உலகத்துக்கு வழக்கம், செயல்பாடு, நம்பிக்கை. பாஸ்டர் சொன்னார்ல, இதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே ஆட்சி செய்கிற ஒரு பிசாசு. அல்லேலூயா. உலகத்தின் அடிபடி அது யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். எப்படிங்க? பொய்யனும் பொய்க்கு பிதாவும் கொலைபாதகனுமாகிய பிசாசு, ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய பிசாசு மனுஷர்களுக்குள்ள குடியிருக்கிறதுனாலதான் அவர்கள் இவ்வளவு கொடியவர்களாக இருக்கிறார்கள். சரியா? சரிதானே? அந்த கொடுமைக்கு என்ன காரணம்? உள்ள குடியிருக்கிறத பிசாசு. நம்மளும் அப்படிதான் ஒருவேளை இருந்திருப்போம். இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலே நிரப்பி தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே பிசாசின் அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்த யாவரையும் விடுதலை பண்ணும்படி சுற்றி தெரிந்து நம்மையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நம்மளும் சாத்தாம்பிடியில தான் இருந்தோம். கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். எதுக்கு விடுதலை பண்ணினார்னா, இனி சாத்தான் சித்தம் செய்யாத, இனி பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 26:16 ஊழியக்காரனுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கு பவுலுக்கு? நீ எழுந்து கால் ஒன்றி நெல்லு, கண்டவைகளை உனக்கு தரிசனமாகி காண்பிக்க வர போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரன சாட்சியாக ஏற்படுத்துறதுக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்து, அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திலே அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரர்ல தேவன் எதற்கு அனுப்புகிறார்? பிசாசின் இருள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி பரலோக பிதாவை அறிந்து கொள்ளும்படி, பரலோக பிதாவுடைய சித்தம் செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதான் விஷயம். ஜபத்தின் முதல் பகுதி என்னது? பரலோக தேவனுடைய சித்தம் செய்வது. அப்படின்னா பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது இல்லையா? அப்பதானே அவர்கிட்ட நம்ம நன்மையை பெற முடியும். அதுதான் பேசிக். ஜபத்துல பல விஷயம் இருக்கு. ஒரு முக்கியமானது பரலோக பிதாவினுடைய சித்தத்தை செய்வது, பூலோக பிதாவினுடைய சித்தத்தை செய்வது அல்ல. இந்த வேறுபாடு தான் தெரியணும் உங்களுக்கு. அல்ல இல்ல, பரலோக பிதாவையும் பூலோக பிதாவுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரிய வேண்டும். மத்தேயு 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அவர் பூரண சர்க்குணர், பரலோக பிதா பூரண சர்க்குணர். அந்த குணம் நமக்குள்ள வரணும். அந்த பிதாவின் குணம் நமக்குள்ள வரணும். பூலோக பிதா பொய்யனாக்கும், தேவன் பொய்யனாக்கும், அவன் கொலை வெறியனாக்கும். அந்த குணம் நமக்குள்ள வரக்கூடாது. இப்ப ரெண்டு விஷயம் புரியுது. ஒன்னு பரலோகத்தின் தேவனுடைய குணம், இன்னொன்னு பூலோகத்தை ஆட்சி செய்கிற பூலோக தேவனுடைய குணம். நாம பரலோக தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிப்படை புரிஞ்சல, வேறுபாடு புரிஞ்சல. ஓகே. இப்ப பரலோக பிதாவுடைய சித்தம் நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அது எப்படி பிரசங்கியாரே அறியறதுன்னு கேட்டோம். முதலாவது ஆண்டவரை, இயேசுனுடைய வார்த்தைகள். அவர் சொல்வார், நான் பேசுற வார்த்தை என் சொந்த வார்த்தை கிடையாது, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாகிய பிதாவாகிய தேவனே இதெல்லாம் பேசுறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் வார்த்தை யாருடைய வார்த்தை? பரலோக தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கற்றுக்கொண்டு நடக்கும் போது நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் யோவான் 14:23 சொல்லுவார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிக்கணும், அவனிடத்துல என் பிதா அன்பா இருப்பார். அல்லேலூயா. பிதா வாசம் பண்ணுவார். என்னிடத்துல அன்பா இராதவன் என் வசனங்களை கடைபிடிக்க மாட்டான். அப்போ இயேசுவின் வார்த்தையில, வசனத்துல நடக்கும்போது மட்டும்தான் இயேசுவின் வார்த்தை. இதை கொஞ்சம்
கூட ஒரு முக்கியத்துவம் தரணும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய வசனம் இருக்கட்டு. அது எபிரேயர் 1:1 சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு, யாருக்கு பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் திருவுளம் பெற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு திருவுளம் பெற்றினார். வித்தியாசம் தெரியுது இல்லையா? அப்ப இயேசுவின் வார்த்தை. அதனாலதான் யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இஸ்ரவேலர்களை நோக்கி, உங்களுக்கு மோசே உண்டு, பிரமாணம் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, ஆனா நீங்க ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா மட்டும்தான் எனக்கு சீசனா மாற முடியும். அடுத்த வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பழசெல்லாம் தூர போட்டுரு. இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற சத்தியம், புதிய உடன்படிக்கை, அதை ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு சீசர் ஆக முடியும்னு சொன்னார். அப்ப இயேசுவின் வார்த்தைக்கும் மற்ற வார்த்தைக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியுதா? தெரியணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஷார்ட்டா தான் சொல்லணும். இயேசுவின் வார்த்தை தமிழ்ல இருக்கு, படிச்சிருங்க, மனசுல பதிய வைங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிதாவானவர் அன்பா இருந்து உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க இயேசுவின் வார்த்தையில நடக்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறவர், பிதா அன்பா இருப்பார், பிதா வாசம் பண்ணுவார்னு இயேசு யோவான் 14:23 சொன்னார் இல்லையா? யோவான் 14:15 சொன்னார், ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், நான் அவனுக்காக வேண்டிக் கொள்வேன், அவனோடு கூட இருக்கும்படியாய் சத்திய ஆவியாய் தேவன் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுனுடைய வார்த்தையில நடக்கும்போது, அர்ப்பணிக்கும் போது, இயேசுக்கு சீடர் ஆகும்போது தேவன் ஆவியா இருக்கிறவர். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார்னு வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆலயமாக்கிறார். நம்ம ஆலயம், தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம்ம தேவ ஆலயம். இந்த தேவ ஆலயமா மாறும்போதுதான் ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். யாரு தேவ பிள்ளை? இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலும் ஆராதிக்கிறதுனால யாரும் தேவ பிள்ளை ஆக முடியாது. பரலோக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை வழி நடத்தும் போது மட்டும்தான் நாம் தேவ பிள்ளைகளுங்கிற அந்தஸ்துக்குள்ளே வருகிறோம். சாத்தானுக்கு ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணி வழி நடத்தினா நம்ம சாத்தான் பிள்ளையா இருப்போம். உலகத்தின் ஆவி நமக்குள்ள நடத்தினா உலகத்தின் பிள்ளையா இருப்போம். சரிதானே? பரலோக தேவன் ஆவியா வாசம் பண்ணும் போதுதான் பரலோக தேவனுடைய சற்குணம் வருகிறது. என்ன குணம் வருகிறது? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம்னு சொல்லி இருக்கே. இந்த குணம் எல்லாம் வருது. எந்த குணம் வருது? பரலோக தேவன் ஆவியா வரும்போது அவருடைய குணம் வருது. அதுக்கு மேல 3 வசனம் இருக்கு. கொலைகள், வரிகள், களியாட்டுகள், ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. சாத்தானுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா அந்த குணம் வரும். சரிதானே? பிசாசுக்கு ஆவி வந்தா அந்த குணம், பரலோக தேவ ஆவி வந்தா இந்த குணம். சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுகிறது, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணல, காது கேட்கல, தேவனோ தம்முடைய ஆவியினாலே அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார், பரலோகத்தை வெளிப்படுத்துகிறார், தேவ சித்தம் செய்யறது எப்படின்னு வெளிப்படுத்துகிறார். இப்ப புரியுதா? பரலோக தேவனுடைய சித்தம் செய்வது எப்படி என்கிறதை குறித்த அறிவு நமக்கு வரணும்னா பரலோகத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தின் ஆவி வழி நடத்தாவிட்டா பரலோக தேவ சித்தத்தை நமக்கு என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அதுதான் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தினதை எழுதி தந்திருக்கு. அதை நம்ம வாசித்து புரிஞ்சுக்கிடுகிறோம். அது மட்டும் இல்ல, அந்த ஆவியானவர் மீண்டும் அதை நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுக்கு பரலோக தேவனுடைய ஆவி மிக 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 முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:27 சும்மா பிரசங்கம் கேட்டுட்டு போற மாதிரி போகப்படாது. இதெல்லாம் உங்க வாழ்க்கை, உங்க விதியே மாத்திர விஷயம். அதை அப்படியே பதிச்சு வச்சு அப்படியே பிராக்டிஸ் பண்ணாதான் நடக்கும். 1 யோவான் 2:27 என்ன சொல்லுது? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அது
அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறதா? அது சத்தியமா இருக்கிறது. அந்த போதிக்கிறபடியே நீங்கள் நடக்கணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ள வேண்டும். அது யோவான் 16 தானே, என்ன 13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட எல்லாம் சொல்லி என்னுடையதில் எடுத்து என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். 14:26 வந்தா, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியணும், சரியா? இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாம தேவ சித்தத்தை நீங்க சரியா அறிய முடியாது, உணர முடியாது, உறுதிப்படுத்த முடியாது. அது ரொம்ப முக்கியம். வேதவசனம் வாசிக்கணும். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லைன்னா பிசாசு வேத புரட்டு பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவானா? பைபிளை வச்சு தானே வேத புரட்டு வேலையெல்லாம் நடக்குது. அது இன்னொரு ஆவி. சரி, இப்ப என்ன புரிஞ்சுங்க? பரலோக பிதாவின் சித்தத்தை அறிகிற, உணர்கிற ஒரு எல்லைக்குள் வந்தாதான் நாம தேவ பிள்ளைகள். சரியா? இயேசுனுடைய வசனத்தில் நடக்காதவர் தேவ பிள்ளை கிடையாது. இயேசுக்குள்ள இருந்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தேவ பிள்ளை கிடையாது. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி இருக்கு. அந்த ஆவினால் நடத்தப்படாதவர்கள் தேவ பிள்ளை கிடையாது. பரலோக தேவனுடைய சித்தத்தை அறியாம ஏதோ போறேன், கூட்டத்துக்கு போறேன், ஆவி கூட்டத்துக்கு போறேன், ஆவி இல்லாத கூட்டத்துக்கு போறேன், ஆமா இப்படி சொல்லுவாவ. என்ன சொல்லுவாவ? எங்க போறிய? எந்த சபைக்கு போறிய? நாங்க ஆவிக்குரிய சபைக்கு போறோம். எந்த சபைக்கு போறோம்? நான் கேட்பேன், அப்படி நீங்க சொன்னா போறாது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னது? தெளிவா சொல்லுங்க. எந்த ஆவி? அது 1 கொரிந்தியர் 2:12 சொல்லுது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். 2 ஆவி இருக்குல்ல. உலகத்தின் ஆவி ஏன் இருக்குது, பரலோகத்திலிருந்து ஆவியும் இருக்குது. நீங்க எந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போறீங்க? இல்லையா? பரலோகத்திலிருந்து வந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனா பரலோக சித்தம் தெரியணுமே, பரலோக தேவ சித்தம் தெரியணுமே. உங்களுக்கு புரியலையோ? குழப்பமா இருக்கா? என்ன பிரசங்க இப்படி? வசனம் பார்த்துருவோம். ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அப்போ பரலோக தேவனுக்கு எது பிரியம், எது நன்மை, அவருக்கு சித்தம் என்னன்னு பகுத்து பார்க்கணுமா? பகுத்து பார்க்கண்டாமா? இது நல்லதா கெட்டதான்னு பகுத்து பார்க்கணும். அந்த பகுத்தறிவு வேணாம். பகுத்தறிவு இல்லைன்னா மனுஷ இதில் சேர்க்க முடியாது. நீங்க ரோமர் 2:12 என்ன படிக்கிறீங்க? அதாவது நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதியார் சுவாபமாய் நியாய பிரமாணம் 14 நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதியார் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமா இருக்கிறார். அவருடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறது, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்றை தீர்க்கிறதுனாலே நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து, மனசாட்சியை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாளிலே தேவன் யாருக்கு இருதயத்தில் என்னெல்லாம் எழுதினாரு என்கிறத நாம தெரிஞ்சுக்கிடுவோம்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. மனசாட்சியிலே தேவன் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறார். அது தேவனுடைய நியாய பிரமாணமா இருக்கிறது. பத்தியெல்லாம் வேதம் தெரியாத பிரஜாதிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இப்ப புரியுதா? நியாய தீர்ப்புன்னு சொல்லுங்க இல்லையா? நியாய தீர்ப்புல அதோட முதல் பகுதி மனசாட்சி அடிப்படையிலே நியாய தீர்ப்பு. எந்த அடிப்படையில? அவனுக்கு வேதம் தெரிஞ்சதா, அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், அதெல்லாம் பேச்சு கிடையாது. எல்லா மனுஷருடைய மனசிலும் தேவன் ஒரு அறிவை கொடுக்கிறாராம். ஒரு குறிப்பிட்ட அளவு, அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கிறாராம். ஆளுக்கு வித்தியாசப்படும். அந்த அளவுக்கு தேவன் நியாய தீர்ப்பை தொடங்குகிறார். எரேமியா 31:33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற புதிய உடன்படிக்கை என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைப்பேன். எங்கே வைப்பேன்? மனசுல வைப்பேன். அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். அவர்கள் தேவனாயிருப்பேன், என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. எங்க எழுதுவாரா? புஸ்தகத்துல எல்லாம் எழுதி கொடுத்தா இதெல்லாம் மாத்தி போட்டானுவலாம், நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால இனி நான் எல்லாவற்றையும் அவருடைய இருதயத்துல மனசுல நேரடியா எழுதுவேன். அது எபிரேயர் 8:10 10 இருக்கு. அவர் சொல்லுகிறார்,
அது 9வது வசனத்தில் அவருடைய பிதாக்களுக்கு கொடுத்து அவங்க நான் சொன்ன மாதிரி நடக்கல, அதனால இனி இதெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க மனசாட்சியில் எழுதுவேன். அது 10ஆம் வசனத்தில் இருக்கு, எபிரேயர் 8, 9, 10. அப்போ மனசாட்சி வேணுமா உங்களுக்கு? வேண்டாமோ? சும்மா இயேசுவேன்னு ஆராய்ச்சிட்டு ஓடிட்டா போருமா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. மனசாட்சி தான் தேவன் தம்முடைய சித்தத்தை அறிவிக்கிற முதலாவது நிலை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனால்தான் 1 தீமோத்தேயு 1:8 அங்கே என்ன படிக்கிறிய? பிரமாணம், நியாய பிரமாணம் என்னது? சுத்த மனசாட்சி கற்பனையின் 5:6 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்ன? சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்க அன்பு. இவளை நோக்காம வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள். தான் சொல்லுகிறது இன்னதென்று சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்தும் எல்லாருக்கும் வேத போதகர்கள், நியாயப்பிரமாண போதகம் ஆவணும். மனசாட்சி இல்லாத ஆளுகளுக்காக பார்த்துடுங்க. மனசாட்சி கூட இல்லை, அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? வேத போதகம் ஆகணுமா? அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ மனசாட்சி முக்கியம். அதே 1 தீமோத்தேயு 1:18 நீ விசுவாசம் நல்ல மனசாட்சியும் உடையவனா இரு. இந்த மனசாட்சி சிலர்ல பலர் தள்ளி விசுவாசமாகிய கப்பலை உடைச்சிட்டான். முதலாவது மனசாட்சி சரியா இருக்கான்னு பாரு. குற்றமற்ற மனசாட்சியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுதான் தேவனுடைய பிரமாணம். தேவன் தம்முடைய சித்தத்தை திட்டத்தை அறிவிக்கிற முதல் பகுதி என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். மனசாட்சியை அசுசிப்படுத்தி கொண்டு நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் பயன் வராது. 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்த சகலத்தை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவைகளால் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. முதல்ல மனசாட்சியை சுத்தம் பண்ணும். பாவம் இருந்தனா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறவன் இறக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. அதனால உடனே என்ன செய்யணுமா? பாவ அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை செஞ்சு மனசாட்சியை முதலாவது சரிப்படுத்தி ஆகணும். அல்லேலூயா. மனசாட்சி சரிப்படுத்தாம நீங்க எத்தனை பாட்டு பாடினாலும் எத்தனை ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. புரியுதா நான் சொல்லுது? புரிஞ்சுதா? அதை சரிப்படுத்தி தான் நீங்க செய்யணும். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? அது மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ என்னை விட்டு விலகி இருக்குது. மனசு தேவனோட இணையலைன்னு சொன்னா நம்முடைய ஜபங்கள் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் பயனற்று போகுது. என்ன சொல்லுதிய? மனசு இணைஞ்சிட்டுன்னா இட்ஸ் ஓகே, வேலை ஈஸி, ரொம்ப ஈஸி. நம்முடைய மனசுல 59 முதல் 2 வசனம் எனக்கு ரட்சிக்க கூடாதபடி கரங்கள் குறுகி போகல, ஆமா கேட்கக்கூடாதபடி காது மந்தமாவேல, உங்கள் அக்கிரமங்கள் தானே உங்களுக்கு எனக்காய் பிரிவினை உண்டாக்குறது, கிரியை செய்ய முடியாமல் தடை உண்டாக்குறதுன்னு வாசிக்கிறான் இல்லையா? அவ மனசாட்சி சுத்தம் இல்ல, அக்கிரமம் இருக்கிறது, உங்க மனசு சரியில்லை. 55:8 அது என்ன சொல்லுது? உங்கள் நினைவில் என் நினைவு கிடையாது, உங்க வழியை என் வழி கிடையாது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அது போல உங்க வழிக்கும் எனக்கு வழிக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப எப்படி நம்முடைய மனசு தேவனோட இணைய முடியும் சொல்லுங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படணும்னா மனசாட்சி சுத்தமாகணும். இருதயத்தில் எழுதுகிற பேசுகிற தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பணும், குணப்பட வேண்டிய விஷயத்துல குணப்படணும். சரிதானே? அப்படி குணப்பட்டாதான் நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படும். நான் வேண்டிக் கொள்வது அதை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அது. அப்போஸ்தலர் 23:1 பவுல் சொல்கிறார், நான் எல்லா விஷயத்திலும் நல்ல மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாய் நடந்தேன் என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க 24:16 அப்போஸ்தலர்ல, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாய் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாத்தியலா? ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்களுக்கு மனசு எப்படி இருந்தது, அவங்க பிரயாசம். நமக்கு எப்படி இருக்கு? மனசாட்சியை சரி பண்ணாம வேற ஒன்னையும் சரி பண்ண முடியாது. இது நீங்க புரிஞ்சுக்கிடணும். முதல்ல அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஆண்டவர் உணர்த்துகிற காரியம் உடனே குத்துது வெட்டுதுன்னு எல்லாம் சொல்லாம உடனே மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடுங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் தான் அடுத்த காரியத்துக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ மனசாட்சி சுத்தமாச்சு. இன்னொரு காரியம் சொல்லட்டா?
பரிசுத்த ஆவி கூட எல்லாருக்கும் கிடைக்காது பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அது அப்போஸ்தலர் 15:8 விசுவாசத்தினாலே அவர்களுடைய இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கு இருதயங்களை பார்க்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை கொடுத்து சாட்சி கொடுத்தார். சரிதானே? அப்ப சுத்த இருதயம் இல்லாதவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடையாது. அதனாலதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 அங்கே நீங்க படிக்கிறீங்க இல்லையா? சரியா? அப்போ இருதயத்தை சுத்தமாக்கினாதான் தேவனை தரிசிக்க முடியும், தேவன் ஆவியா வாசம் பண்ண முடியும், தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுது இல்லையா? இது சுத்தம் இல்லாம இருந்தா அசுத்தாவி வரம் பரவு. அதான் அந்நிய பாஷை பேசும், தீர்க்க தரிசனம் பேசும். ஆமா, நாங்க பார்த்தோமே. அதான் இப்ப பெரிய சிக்கல். இப்போ பெந்தெகோஸ்தே கோலத்துல நான் ஊழியத்துக்கு கிருபாசனம் சபையில ஞானஸ்நானம் சாது ஏசுதாசன் காஞ்சிரக்கோட்டை சாது அவர்களாக எனக்கு இந்த ஊழிய அழைப்பை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒரு காரியம் சொன்னாரு, பிசாசம் அந்நிய பாஷை பேசும் பார்த்துக்க. எப்படி பிசாசம் அந்நிய பாஷை பேசும் பார்த்துக்க. எனக்கு தூக்கி வாரி போட்டு இப்போ பிசாசம் அந்நிய பாஷை பேசினா கூட்டத்தில் பேசுதா பரிசுத்தாய் பேசுதான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ பெரிய சிக்கல். நான் அவர் பெரிய மனுஷன், அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்க தைரியம் இல்லை. நான் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டேன். சில வருஷங்கள் கழிஞ்சது. நான் ஊழிய சூழ்நிலையில் 2 தமிழ்நாட்டில் தமிழிலும் கேரளத்தில் மலையாளத்திலும் பேசணும். எனக்கு போயிட்டே இருக்கணும். இடம் ஆயத்தம் பண்ணப்படுற இடத்துல நீ பேசணும். அது எனக்கு அவர் மூலமாய் சொன்ன வார்த்தை. சரி, நான் போயிட்டு இருக்கணும். அதில் ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு வீட்டு கூட்டம். நான் எல்லா சூழ்நிலையிலும் பேசுகிறேன். பிரசங்கம், வீட்டு கூட்டம், கன்வென்ஷனு, சபைக்குள்ள வெளியே எல்லாம் பேசுகிறேன். அப்போ ஒரு வீட்டு கூட்டத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே ஜெபம், நான் பிரசங்கம் பண்ணணும். அப்போது முதலாவது அந்த வீட்டு கத்தோலிக்க திருச்சபையினுடைய பக்கத்தில் இருக்க அந்த வீடு, அந்த கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு தான் ஜபிக்கணும், இல்லைன்னா தகராறு பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த வீட்டு அம்மா நல்லா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுச்சு. நான் நினச்சேன், ஓகே, இந்த கத்தோலிக்க ஏரியாவிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வந்திருக்கிறத நான் நினச்சிக்கிட்டேன், மனசில் நினச்சேன். அப்படி இருக்கும்போது அடுத்தது ஒரு செய்தி சொல்லணும். என்ன செய்தி சொல்லுவது? அப்படியே இருக்கேன். ஒரு வசனத்தை தேவன் தந்தார். அது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு செய்தி. அதில் அந்த தேவ ராஜ்யம், அப்போ தேவனுடைய ராஜ்யம் தேடணும்னா வெளியே வேற ஒரு ராஜ்யம் இருக்கு இல்லையா? அது பிசாசின் ராஜ்யம். இப்போ நான் சொல்லுதான் இதை நான் அப்படி லேசாக 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். அந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்ச பொம்பளை 2 கையை முறுக்கி அங்கேருந்து, டேய் நான் யாருன்னு தெரியுமாடான்னு. ஓகே, நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரியும், நான் விரும்பலை, ஓடி போன்னு சொன்னேன். அல்லேலூயா. முதல்ல அந்நிய பாஷை, அப்புறம் தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. அல்லேலூயா. புரியுதா? அதனால அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பரிசுத்தாவி ஒன்றும் கிடையாது. அதனால அந்நிய பாஷைக்கு எதிராக பேசல. உங்களை எல்லாரோட விட நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கு தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு அந்நிய பாஷை பேசுறதை நாங்கள் கேட்டோம். அதனால அந்நிய பாஷையை தடை பண்ணிக்கிறாருங்க. ஓகே, பிசாசு குறி சொல்லுது. அப்போஸ்தலர் கேட்டார்கள் இல்லையா? அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவிய உடைய ஒருத்தி இருந்தா பவுலையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுகிறவர்கள் அநேக நாள் ஏமாத்தினா ஒரு நாள் பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு, இயேசு நாமத்தில் பவுன் விரட்டி அடிச்சிட்டார். அல்லேலூயா. அதனால இந்த குறி சொல்லுது இதெல்லாம் நிறைய கரெக்டாக சொல்லிடுறான். 10 உண்மை சொல்ல போகிற இடத்துல 2-3 பொய்யை இடையில இணைச்சி உங்களை முட்டாளாக்கி விட்டுறோம். அதனால இந்த குறியெல்லாம் நாங்கள் கேட்கறதில்ல. சரியா? தீர்க்க தரிசனம் ஒன்று சொன்னால் அது பக்தி விருத்திக்கும் புத்தி மாறுதலும் உண்டாக பேசணும். சபையின் பக்தி விருத்தி அஸ்திபார விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன்னு வசனம் இருக்கு. அப்படிதான் இருக்கணும். சரியா? அதுக்கு எதிராக பேசப்படாது. இப்போ பேசுறதெல்லாம் உலகத்தின் ஆவிதான். அது 1 யோவான் 4:5 படித்தா அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ உலகத்தின் ஆவி வந்தா உலக காரியங்களை குறி சொல்லும், அதுதான் குறி சொல்லுகிற ஆவி. பரலோகத்தின் ஆவி வந்தா பரலோக ரீதியிலான காரியங்களையும் நம்மை பரிசுத்தத்திலே சீர்திருத்தக்கூடிய காரியங்களையும் பேசும். இப்போ புரியுதா? சும்மா ஒன்ன உயர கொண்டு போவார், அங்கே கொண்டு போவார், இங்கே கொண்டு போவார், பாட்டு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நான் தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் போற வர இடங்கள்ல. ஒரு இயேசுநாதருக்கும் அப்போஸ்தலருக்கும் சம்பந்தமே கிடையாது. சுவிசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காவ. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? ஒளிப்பா இருந்துக்கணும். சரி, இப்போ ஒரு விஷயம் வருது. உலகத்துக்குரியவளை பேசுகிறார்கள். உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, இங்க உள்ள எல்லாமே சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. அதுக்குரிய காரியத்தை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பரலோக தேவனுக்கு பிரியமாக இருப்பது எப்படி, பரலோக தேவ சித்தம் செய்வது எப்படி, பரலோக தரிசனங்களை பெறுவது எப்படி, பரலோகத்துக்கு போறது எப்படி, அதுதானே நமக்கு முக்கியம் இல்லையா? அதுல தெளிவா இருக்கணும்.
இப்படி மனசை பரலோகத்தில் வைக்கணும். அதாவது மத்தேயு 6:20-21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பூலோகத்திலே பொக்கிஷம் நினைச்சியன்னா மனசு பூலோகத்தில் இருக்கும். பரலோகத்தை பொக்கிஷம் நினைச்சா மனசு பரலோகத்தில் இருக்கும். பூலோகத்தில் மனசை வச்சா பூலோகத்தின் ஆவி வரும், பரலோகத்தில் மனசில் வச்சா பரலோகத்தின் ஆவி வரும். சரிதானே? ரொம்ப ஈஸி தானே? உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கிடணும். பரலோகத்தில் மனசில் வச்சா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். கொலோசியர் 3:1-2 சொல்லுது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியலை அல்லன்னு சொல்லியிருக்கா. அப்போ நீங்கள் என்னத்தை தேடுதிய, என்னத்தை நாடுதிய நீங்கள் பார்த்துக்கிடணும். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற காரியங்களை தான் தேடுதியலாம், உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரதான் தேடுதலாம். அப்படி இருந்தால் உன்னத ஆவி வரும், உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி வரும், அது உங்களை உன்னதத்துக்கு நேராக நடத்தும். இந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை கொடுக்கும். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. 2 பேர் 3 பேர் தேவ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவ ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது. தேவ ஆவினால் நடத்தப்படுகிற சிலர் கூடி வரும்போது தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் அவர்கள் நடுவில் வருகிறது. சரிதானே? ஆலயம்னு சொன்னா அப்படிதான் அர்த்தம். நாம் தேவ ஆலயம். 2 பேர் 3 பேர் தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவ சித்தம் சேரக்கூடி வந்தா அவர்கள் மத்தியில் தேவ பிரசன்னம். இந்த ஆலயத்தை, இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவ சித்தம் செய்தா மட்டும்தான் இயேசு வரும்போது போக முடியும். அல்லையா? உலகத்துல மனசு வச்சா பரலோகத்துக்கு போக முடியாது, வருகையில் போக முடியாது. அவர் அதாவது 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுக்கு காத்திருக்க மட்டும்தான் வருகைக்கு போக முடியும். அல்லையோ? இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறவர்களோட மனசுல பரலோகம் இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும், தேவ ஆவி இருக்கணும். அது பரலோகத்திலிருந்து வந்த ஆவியா இருக்கணும். அந்த ஆவி தான் உங்களை மேல் நோக்கி இழுக்க முடியும். அந்த ஆவி தான் ரோமர் 8:11 சொல்லுற மாதிரி இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியும். பிலிப்பியர் 3:21 அவர் தம்முடைய வல்லமையான பரிசுத்தாவினாலே அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்த முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க எதுக்கு ஜபிக்குதிய? மண்ணுக்கும் மரக்கட்டைகளுக்கு ஜபிக்குதியலா? பிரச்சனை தீர்றதுக்கு ஜபிக்க போறீங்களா? ஒரு வசனம் வருது இல்லையா? அது எபிரேயர் 12:1, மேகம் போன்ற திரளான சாட்சி சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடக்கலாம். அப்ப இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை போல மாறும்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இயேசு வந்தா போக முடியும். பூமிக்குரிய பாறைங்களை எல்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமிக்குள்ள பாறை எல்லாம் தீரப்படாதுன்னு தேவன் வச்சிருக்கிறாரு. அதாக பிரச்சனை. பூமிக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீரப்படாது. அதனாலதான் வெளிப்படுத்தல 21:3-4 கண்ணீர் யாவையும் தேவன் 21:4 கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஈரி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி எல்லாரும் அழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஏன் சொல்லியிருக்குன்னா, இங்க கண்ணீர் எடுக்கும். முழுசு துடைக்கப்படணும்னா பரலோகத்துக்கு தான் போகணும். சரிதானே? இங்க துடைக்கப்படாது. நீ கவலையே படாண்டாம். ஏதோ ஒரு தப்பி போற போக்க ஏற்படுத்துவார். ஆண்டவரை பார்த்து அவருடைய பாதையில் நடந்து பறந்து என்ன செய்யணும்? அங்க போயிடணும். அதை மட்டும் நீ தேடினா போறோம். இங்க எல்லாம் சரியாக்கி பெயிண்ட் அடிச்சு கலர் லைட் போட்டு உட்காரலாம்னு நினைச்சோன்னா உட்கார முடியாது. இல்லையா? உண்மையை சொல்றேன். நேரம் போயிரு. அதனால்தான் வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்க இருக்கும், இனி ஒரு சாபமும் வராது. அல்ல இந்த அனுபவம் வேணுமா? இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீங்களா? இது மனசுல இருக்கா? அப்போ பரலோக பிதாவுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில, தேவ ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையில முதலாவது வரும்போது உங்கள் தேவைகள் என்னதென்று உங்கள் பரமபிதா அறிஞ்சிருப்பாரா? அறிய மாட்டாரா? இல்லையா? அதுதான் விஷயம். நம்ம இந்த பகுதியை விட்டுடுறோம். சத்தம் போடுறது, சாப்பிடாம இருக்கிறது, ராத்திரி பால் இது நடக்குது. இந்த பகுதியை விட்டுடுறோம், மறந்துடுறோம்ல. அதை நாங்கள் சொல்லி தர்றோம், அது வேண்டியதான். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை மனசாட்சி சுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வசனத்தில் நடைங்க, ஆவியானவரால் நடத்தப்படுறதுக்கு ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவுக்கு சித்தமானதை பகுத்து பகுத்து பார்த்து மாறி மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கட்டும். தேவ பிள்ளைகளுக்குரிய தேவ சாயல்னு சொல்லியிருக்கு. அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் அடைய வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 நாம் படிக்கிறோம்.
புதிதான ஆவி வரும்போது புதிதான தேவ சாயல் வருகிறது என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம 22 எபேசியர் 4:22 முந்தின நடக்கக்கூடிய மோசம் பொக்கிச்சைகளாலே கட்டு போற பழைய மனுஷனை போட்டு புதியான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதர்களாய் நாம் மாறிக்கொண்டே இருக்கணும். மாறுவீங்களா? இல்ல மாற மாட்டியாலோ? இந்த எல்லைக்குள்ள வந்தா மட்டும்தான் ஆண்டவர் அடுத்த காரியங்களை நமக்காக புறப்படுப்பார். நீங்க தேவ சித்தம் செய்ய விரும்பல, இயேசு போல மாற விரும்பல, இயேசு போற இடத்துக்கு போக விரும்பலன்னா உங்களுக்கு எதுக்கு அவர் இதை கிரியை செய்யணும்? அவர் சாத்தானிட்ட போன்னு சொல்லுவார், உலகத்துக்கு போ, மங்கள சர்வத்துக்கிட்ட போன்னு சொன்ன மாதிரி. ஆமா, ஆகி போயிடும். அதனால இந்த அனுபவங்களோடு நீங்கள் ஆவியானவருக்கு அடங்கி நீங்கள் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் வெற்றிகரமாக இருக்கும். நமக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு வசனத்தோட முடிக்கணும். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதே அவரை குறித்து நம்முடைய தைரியம்னு சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஒரு வசனம் வருது இல்லையா, 14. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். சரியா? அப்ப அவருடைய எது எல்லாத்தையும் நம்ம கேட்கவும் மாட்டோம் இல்லையா? எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குது, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவோம் இல்லையா? எனக்கு இது தகுதி, இது போதும், இதை தான் கேட்கணும், இது கேட்கக்கூடாதுன்னு ஒரு அறிவு நமக்கு வரும். மற்றவங்கள மாதிரி நாம நடக்க முடியாது, நேரம் முடிச்சிட்டு. ஸோ அதனால நான் முடித்து விடுகிறேன். பலர் என்னென்ன இல்லாம தங்களுக்கு தோணுதெல்லாம் கேட்பாவ, அவைய கேட்டுட்டு போட்டு நான் முடிக்கேன். ஒரு சம்பவம் முன்னால் வருது, முடிக்கணும். ஒரு 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 தாயார் என்னை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க, கூட்டிட்டு போனாங்க. பாஸ்டர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும். நான் அதிகமாக போகிறது கிடையாது, ஆனாலும் ரொம்ப ஏதோ காரியம் இருக்கு, சரி நம்ம ஏதோ ஒரு உதவி செய்யணும்னா போகலாம். என்னன்னு தெரியாது பாருங்க. வீட்டுக்கு போனா அதில் உட்காந்தா அந்த அவருக்கு மூத்த பையன் எப்படி வந்தான், பிரதர் கமான் வாங்க உட்காருங்கன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப வெக்கப்பட்டார். தாயார் விசுவாசி, ஒரு சபையில், அந்த சபையில் பிரசங்கத்துக்கு போன இடத்துல நடந்தது, விசுவாசி. ஸோ அவர் உட்கார வெக்கப்பட்டார். நான் இல்லை உட்காருங்க பிரதர். அடுத்த கேட்டேன், என்ன செய்றீங்க நீங்கள், என்ன செய்றீங்க கேட்டேன். மீண்டும் அவருக்கு பிரச்சனை. அவர் இப்படி கொலையாரு நெளியாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனாலும் இல்லை பிரதர் சொல்லுங்க, ஒரு ஆழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்கிறீங்களா இல்லை சும்மா இருக்கிறீங்களா? அவர் ரொம்ப தயங்கி சொன்னார், பாஸ்டர் நான் பிராண்டி கடை நடத்துகிறேன். என்னது நடத்தாரு அவர்? பிராண்டி கடை நடத்துகிறேன். இந்த அம்மா ஏன் கூட்டிகிட்டு போடணும்னு உங்களுக்கு புரிச்சல, எனக்கிட்ட சொல்லவே இல்லை. காலையில் வந்திருக்கேன் இப்படிலாம் சொல்லியாச்சு. சரி அப்படியா, சரி பிரதர், நான் ஒன்றும் சொல்லலை. நான் சொன்னேன், சரி இந்த தொழிலை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த தொழிலை உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அவரை குற்றமாக நினைக்கல. இந்த தொழிலை நீங்கள் எதுக்கு தெரிஞ்செடுத்தீங்கன்னு கேட்டேன். அப்போது அவர் சொன்ன பதில், பாஸ்டர் இந்த தொழிலில் தான் நிறைய பணம் ரோல் ஆகும். சொன்ன வார்த்தை சரியா, இந்த தொழிலில் தான் நிறைய பணம் ரோல் ஆகும். அப்போ அவருக்கு அறிவுக்கு நிறைய பணம் ரோல் ஆகிறது இந்த துறை தான், அதனால நான் பிராண்டி கடை எடுத்து நடத்துகிறேன். அவருக்கு அறிவுக்கு அது சரி. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு அது சரி வருமா? எத்தனை பணம் ரோல் ஆனாலும் இது ஒன்று எங்களுக்கு வேண்டாம். கஞ்சி கிடச்சாலும் நாங்கள் பாச சொன்ன மாதிரி நாங்கள் பட்டினி கிடந்தாலும் கிடந்துக்கிடுவோம். எங்களுக்கு அப்படியெல்லாம் வர முடியாது. அப்போ எது பரலோக தேவனுக்கு பிரியம் என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு வரும்போது தான் இப்படி அநேக விஷயங்களை தவிர்த்து சரியான ட்ராக்கில் போக முடியும். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், பரலோக தேவனுடைய பிள்ளைகள். இப்போ புரிஞ்சுதா? நீங்கள் எப்படி போறீங்க? உங்கள் நிலைமை என்னது? உங்கள் உணர்வு என்னது? சிந்தனை இருக்குதா? இல்லை, ஒன்றும் சிந்திக்க மாட்டோம் பிரசங்கியாரு. கேட்கதெல்லாம் அவரை தந்துக்கிட்டே இருக்கணும். அவர் சொல்லுவதெல்லாம் கேட்க முடியாது. இப்போ அவரை போல வாழ முடியாது நமக்கு. இப்படி சொன்னா ஆண்டவர் எப்படி நன்மை செய்ய முடியும்? ஆகவே உங்களோட ஆவியானவர் பேச இருக்கிறார், நல்ல ரீதியில் பேச இருக்கிறார். இப்போ நீங்க தாழ்த்த போறிய, பாவ அறிக்கை செய்ய போறிய, தலைகளை ஒன்று தாழ்த்தோமா?